உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே வல்லமையை காட்டியருளும், என் சார்பாக செயலாற்றிய கடவுளே வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 68. இதனின் ஆசிரியர் நம்மளுடைய தாவீது அரசர். அவர் நம்மளுடைய கடவுளின் தன்மையையும், கடவுள் அவர் உடன் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், கஷ்டத்திலும் இருக்கிறார், இன்பத்திலும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த திருப்பாடலை அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அன்று இஸ்ராயேல் மக்கள் எவ்வாறு அவர்கள் அடிமைத்தனத்தால் பாடுபட்டு அவர்கள் கேவலப்பட்டு ஒதுக்கப்பட்டார்களோ, அந்த நேரத்திலும் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார், அவர்களோடு உடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தார்களோ, அதே போல நம்மளுடைய வாழ்நாட்களிலும் அன்று இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார் என்பதை உணர்ந்து தாவீது அரசர் இந்த பாடலை எழுதுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பாடலை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு உற்சாகத்தின் பாடலாகவும் ஆனந்தத்தின் பாடலாகவும் அந்த பேழையை தூக்கி சென்று அந்த மக்கள் அனைவரும் ஆனந்தமாக உற்சாகமாக கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த பாடலானது எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாடலை நாம் 3 பகுதிகளாக பார்க்கலாம். முதல் பகுதி, கடவுள் ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறார். கடவுள் ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் பல சூழ்நிலையில் பல சமயத்தில் நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், நான் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பயன், என்னால் இதானது என்று நாம் சுயநலமாக மாறிவிடுகிறோம். ஆனால் இது அனைத்தையும் தந்தவர் நம் கடவுள். பிரியமானவர்களே, இதுதான் தாவீது அரசர் கூறுகிறார், மகனே மகளே, உன்னுடைய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நீ ஆண்டவரை தேடுகிறாயே, ஆனால் நீ சந்தோஷமாக இருப்பது, நீ ஆசீர்வாதமாக இருப்பதும் ஆண்டவருடைய வல்லமையால் தான். ஆனால் நீ அதை மறந்து விட்டாயா என்று கேள்வி எழுப்பும் விதமாக இந்த முதல் பகுதி நமக்கு அமைகிறது. பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு ஆண்டவரை தேடுகிறோம்? நம் தேவைக்கு ஆண்டவரை தேடுகிறோமா, அல்லது ஆண்டவரே நீர் எம்மோடு இருக்கிறீர், நீர் எம்மோடு பயணிக்கிறீர் என்று உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? உணர்ந்து செயல்படுவோம். 2வது பகுதியாக ஆண்டவர் தாவீது அரசின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலகில் படைத்த அனைத்து பொருட்கள், அனைத்து மனிதர்கள், அனைத்து உயிரினங்களுக்கும் ஆண்டவர்தாம் துணை. பிரியமானவர்களே, நாம் பல சமயத்தில் நம் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்கிறோம். எவ்வாறென்றால், இவன் என்னுடைய இனத்தை சார்ந்தவன், இவன் என் மதத்தை சார்ந்தவன், இவன் என் ஜாதியை சார்ந்தவன் என்று நம் வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நம்மையும் ஏமாற்றிக் கொள்கிறோம், ஏன் பிறரையும் நாம் ஏமாற்றி விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் படைத்த அனைத்து பொருட்களும், அனைத்து உயிரினங்களும் என்னுடையது. எனவே
நீ மற்றவர்களை நேசிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நீ பணி செய்யும் பொழுது, மற்றவர்களுக்காக நீ உன்னையே தரும் பொழுது, நீ எனக்கு தருகிறாய், நீ எனக்காக உன் அன்பை நீ காட்டுகிறாய், நீ எனக்காக அந்த பணியை செய்கிறாய் என்று இந்த இரண்டாவது பகுதி நமக்கு உணர்த்துகிறது. பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பயணிக்கிறோம்? நமக்காக பயணிக்கிறோமா, அல்லது நமது குலத்திற்காக பயணிக்கிறோமா, அல்லது நம்ம இனத்திற்காக பயணிக்கிறோமா? பிரியமானவர்களே, அப்படி அல்ல. மாறாக இந்த உலகில் வாழும் மனிதர்களுக்காக நாம் பயணிக்கும் பொழுது, நம்மையே மறந்து பிறருக்காக வாழும் பொழுது, இறைவனின் ஆசி நாமும் உணர்வும் பிறரும் உணரக்கூடிய மகனாக வாழுவார்கள். இந்த மூன்றாவது பகுதியில் தாவீது அரசர் தெள்ள தெளிவாக கூறுகிறார், நம்மளுடைய செயல்களின் மூலம் ஆண்டவருடைய மகிமையும் மாட்சியையும் பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும். எவ்வாறு பென்சமின் குலத்தார் முதல் யூத குலத்தார் வரை ஆண்டவரை ஏற்றி புகழ்ந்து பாடுகிறார்களோ, அதே போல நாம் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரை ஏற்றி புகழ நம்மளுடைய செயல்தான் காரணமாக இருக்கிறது. நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? ஆண்டவரை நன்றியோடு நினைத்து, ஆண்டவருக்காக நம்மளையே வெறுத்து ஒதுக்கி நாம் பிறருக்காக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய மகிமை பிறர் காண முடியும். அன்று பல புனிதர்கள் தன்னையே மறந்து, தன்னையே வெறுத்து, தன்னையே ஒதுக்கி ஆண்டவரின் மகிமைக்காக உழைத்தார்கள். நாம் எவ்வாறு இருக்க போகிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும் என்றால் நாம் ஆண்டவருக்காக வாழணும், பிறரை நேசிக்கக்கூடிய மகளாக இருக்கணும். எனவே பிரியமானவர்களை, இந்த நேரத்தில் நம்மையே முழுமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எம்மை உமது உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறீர். பல வேளையில், பல சமயத்தில் என்னுடைய சுயநல போக்கினால் நான் உம்மையை ஏமாற்றி விட்டேன், நான் என்னையும் ஏமாற்றி விட்டேன். ஆண்டவரே, இந்த தருணத்தில் என்னையே முழுமையாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் உம்முடையவன், உமது கருவியாக என்னை பயன்படுத்தும் என்று மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையில் நாங்கள் அனைவரும் உமது பாதத்தில் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அனைவரும் உமது கருவிகள், உமதுக்கு ஏற்ற பயனாக, உமக்கு ஏற்ற கருவியாக எங்களை பயன்படுத்தும். நாங்கள் எங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழவும், நாங்கள் மற்றவர்கள் நலனில் நாங்கள் இன்பம் காணவும், அதில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக திகழவும் தேவையான அருள் வேண்டி உம்மை இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.